ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதானும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கோதுமை ரவை கேசரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோதுமை ரவை கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் முதல்ல நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது போல் உலர் திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே நெய்லேயே நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 ml அளவு கப் இருக்கும். இப்போ ரவையை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ரவை வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே ரவையை வறுத்துக்கோங்க, இல்லைனா ரவை கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் வந்து 1-2 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயிலேயே இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, இதுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம வெள்ளை ரவைக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 கப் ரவை எடுத்தால் 2 கப் தண்ணி சேர்ப்போம். ஆனால் இந்த கோதுமை ரவைக்கு 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி சேர்க்கும் போது தான் நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்கு தான் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரவையை முழுசாக சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ரவையில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகி ரவை நல்லா வெந்து வரணும். கடாயை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையில எடுத்து இது போல் நல்லா கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு. இன்னுமே நல்லா சுண்டி நமக்கு ரவை வந்து கெட்டியாகி வரணும். இப்போ சைட் பை சைடு வந்து நம்ம வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவு ரவை எடுத்தோம் இல்லையா, இதுக்கு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரவை நல்லா வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அது போல் நல்லா வெந்தும் வந்துருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலை நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை தூசி குப்பை இல்லாத வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைக்கரைசலை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது கேசரி நல்லா வந்து நமக்கு ஒன்று திரண்டு வரும். பாருங்கள், கேசரி வந்து நல்லாவே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். டக்குன்னு ஏற்படுற ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது போல் கோதுமை ரவை கேசரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை ரவையில் செய்கிறது போலவே நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி